சிஸ்டமா? இம்போஸ்டர் தான் என்ன வைக்கிறது? அண்டர்டேக்கர் வச்சுட்டா? ஆமா அண்டர்டேக்கர் தான் வைக்கணும். 2 அண்டர்டேக்கர் வை. ஜானிட்டர் வைக்காத. ஜானிட்டர் வேணாம். அதான் ஜானிட்டர் கில் பண்ண முடியாது. அவன் 2 பேர் பின்னாடியே சுத்தின்னு இருக்கணும். அவனும் கில் பண்ற மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். 2 அண்டர்டேக்கர் எத்தனை ஐபோனிக்ஸ் வைக்கணும்? ப்ரோ கேக்குதா? கேக்குது. மோனிகா ஹோஸ்ட் போய் கேட்கலாம். நான் வைக்கலாமா? மோனிகா கிட்ட கொடுத்துட்டா? கொடுங்க. இதுக்குதான் வந்துடும் போல மேட்ச் பண்றதுக்கு. எல்லாம் எனக்கு மறந்துருச்சு. எனக்கு விளையாண்ட ஞாபகம் இருக்கு, பட் எப்படி செட் பண்ணோம் எல்லாம் மறந்துருச்சு. எனக்கும் இருக்கியா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் விளையாடுவோம் ப்ரோ. அது விளையாடுவோம் ப்ரோ. 15 பேர் விளையாடுவோம். அதுல ஒண்ணு ஜானிட்டரா இருக்கும், வைப்பாங்க இம்போஸ்டர். டீம் பிரிச்சிருவாங்க. கரெக்டா வந்து 7 பேர் பிரிப்பாங்க. ஒண்ணு மட்டும் ஜானிட்டர் வைக்க மாட்டாங்க. ஜானிட்டர் கில் பண்ண முடியாது. அவன் சும்மா தான் சுத்துவான். அந்த மேட்ச் சொல்றேன். செட் பண்ணிட்டீங்களா? மோனிகா வருதா? கரெக்டா தான் வச்சிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டா ப்ரோ? என்ன பண்ணணும் சொல்லுங்க ப்ரோ. உள்ள போய் டைம் இருக்காது. இங்கேயே சொல்லுங்க. உள்ள டைம் டக்குன்னு போயிடும். சரி ப்ரோ, நீங்க சொல்லு. தமிழ் ப்ரோ நீ நீதான் வச்ச. நீதானே கேட்ட. சொல்லு. மேப் மாறல பாரியா? இதுல கன்வெர்ட் பண்றது மட்டும் எப்படின்னு மட்டும் சொல்லுங்களா? கன்வெர்ட் பண்றது எப்படி? அது அப்ப யாரு இன்னொரு டெஸ்ட்னு கேட்டு தனித்தனியா கூட்டின்னு போய்க்கணும். நான் இவங்களை கன்வெர்ட் பண்றேன், நான் இவரை கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு தனித்தனியா. அது தெரியும் ப்ரோ. கன்வெர்ட்டிங் அந்த இது கேக்குறேன், மெத்தட் எப்படின்னு கேக்குறேன். அது 3 ஸ்பேஸ் க்ரூ இருக்கா? 3 ஸ்பேஸ் க்ரூயுமே ஹிப்னோடிஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. 3 பேர் பண்றாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது 2 ஹிப்னோடிஸ்ட் இருக்குமா? ஆமா. அது 2 அண்டர்டேக்கர் பண்றாங்களா? 2 இம்போஸ்டர் அவங்க 2 பேர் தனியா விளையாடுவாங்க. அவங்களும் ஃபீல் பண்றதுதான். அவங்க 2 பேரும் அவங்க ஒரு டிஓ போட்டுப்பாங்களோ? அது தனியா வரும். இன்னும் கேட்டா நீங்க இன்னும் ஒருத்தர் ஆள் கம்மியா இருக்குது. உங்களுக்கு ஆள் கம்மியா. ப்ரோ இப்போ 5 ஹிப்னோடிஸ்ட் வச்சிருக்காங்க. நான் கேக்குறது புரியுதா? அந்த 5ல 3 பேர் ஸ்பேஸ் க்ரூ கன்வெர்ட் பண்றவங்க ரைட்டா? மிச்சம் 2 2 பேரும் சோலோவா தான் விளையாடுறாங்க. டீமா மிச்சம் 2 ஐபோக்கு அவங்க 2 பேர் டீம். அப்புறம் இம்போஸ்டர் 2 பேர் டீம். அப்படி. ஆமா 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 அப்படிதான். ஓகே. இப்ப உள்ள போன உடனே மீட்டிங்லயே வந்து பிரிச்சுக்கலாம் ப்ரோ. ஓகேங்களா? ஆளுக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்பேஸ் ப்ரோ யாருன்னு மெசேஜ் போட்டுருவாங்க. அங்க யாருன்னு சொல்லணும். 3 ஸ்பேஸ் ப்ரோ யாருக்கு வருதோ அந்த 3 பேரை வந்து 3 ஹிப்னோடிஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். எனக்கு இவங்க வேணும், எனக்கு இவங்க வேணும்னு 3 பேரை சூஸ் பண்ணிக்கணும். மிச்சம் 2 பேர் இருப்பாங்கல்ல ஹைபோடெனிஸ்ட், அவங்க 2 பேர் டீம். ஓகேங்களா? இப்போ சூஸ் பண்றவங்க நீங்க எல்லாருமே டிஓவா இருப்பீங்க 2 பேரா. கம்யூனிகேஷன் வந்து இம்போஸ்டர் வந்து போடுவாங்க. டைமிங் வந்து கரெக்டா சொல்லும் போது அந்த டைமிங்ல போட்டுருவாங்க. கம்யூனிகேஷன் போட்ட அப்புறம் தான் வந்து அடிச்சுக்கணும். எல்லாரும் மாத்தி இது பண்ணிக்கணும், கில் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வெண்டோலயே ஒளியாதீங்க. வெளில போயிட்டு சீக்கிரமா அடிச்சீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். மேப் மாத்திரையா? என்னால மேப்பே மாத்த முடியல. கவி கிட்ட கூட அவங்க கிட்ட தான் முன்னாடி யோசிச்சு இருந்தது. அவங்க யாரடியா தரேன் மாத்துங்க. கவி கிட்ட எனக்கும் மாறல
பவி எங்க வீட்டுல இருக்கிற எனக்கு வரல. அதுதான் பவி, எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்சர்ல இந்த வாய்ஸ்லாம் இல்ல, எப்படி தெரியல. எனக்கு மாறல, எனக்கு மாறல. விமோனிகா மாத்திக்கோதாம. யாரோ ஒருத்தருக்கு மாறும் கன்ஃபார்ம். யாரோ இது ஒரிஜினலான வாய்ஸ் மாதிரியே இருக்குங்க, அது அப்படியே இருக்கு, அப்படியே ஆச்சு சொல்ல. ஐயோ அசால்ட்டா அதான் இந்த தெரியுது. எனக்கு புரிஞ்சுனா என்னையா நீ சொல்லுங்க தமிழ் ப்ரோ, சொல்லு ப்ரோ. அது ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரியா இருக்கு. ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஓ விளையாடலாம் ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. டிராகோ வந்து சைலண்டா நிக்கிறாரு பாரு, டிராகோ ப்ரோ கம்கமா நிக்கிறியே. மாத்திட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. யாரு ப்ரோ அவங்களுக்கும் மாறுமையா ப்ரோ? எனக்கு மாத்துங்க ப்ரோ, நான் மாத்துறேன், எனக்கு மாத்துங்க. அவர் மாத்துறேன். யார் கேக்குறா? நம்பர் சொல்றேன். புகன் ப்ரோ எல்லாமே இது இந்த கலர்ல இருக்குது. அந்த காட்டுதா? சொல்லு ப்ரோ, டிராகோ ப்ரோ சொல்லு ப்ரோ. மாத்திக்கா மிஸ் இருக்காங்க, ஆனா வந்து இவரை காணோம். அவர் பேர் என்னது? மாற மாட்டேங்குது. ஒரு இவ்வளவு நேரம் இங்கதான் விளையாடிட்டு இருந்தாரு, இப்பதான் போயிட்டாரு. இப்பதான் போய் ஒரு 20 minutes மேல ஆயிடுச்சு. ஏசி தான் வந்து விளையாடிட்டு இருந்தாரு ப்ரோ. ஒரு 20 minutes முன்னாடி தான் போயிட்டாரு, ஏன் தெரியல. தயவு செஞ்சு நார்மல் வாய்ஸ்லயே பேசு ப்ரோ. யோ அஞ்சு யோ ஒரு புதிர வேற அடித்தாடி ஹெர்பர் சொல்றேன் ப்ரோ. என்னையா பேசுற? அதான் ப்ரோ, இப்பதான் என் கூட தான் விளையாடிட்டு இருந்தாரு, இப்பதான் போயிட்டாரு, ஒரு 20 minutes முன்னாடி போயிட்டாரு. ஏன் தெரியல, சொல்லல. பல்லர காமிக்குதா? பல்லர காமிக்குதா? மேப்ல பல்லர காமிக்குதா? மாத்திட்டானோ இந்த முதல்ல எவ்வளவு தெரியா? வாய்ஸ் மாத்துங்க. ப்ரோ நீ அப்படிதான் வச்சிருக்க. கரெக்டா வந்திருக்கு ப்ரோ. ப்ரோ எங்க வந்திருக்க? நான் ஒரு ஸ்பேஸ் குருவியா, நான் ஒரு ஷெரீஃப், ஓகேங்களா? நான் ஷெரீஃப். நான் ஒரு ஸ்பேஸ் crew, நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன் இம்போஸ்டா. மேல மேக்ஸிமம் இம்போஸ்டர் மக்கள் புரியுதா? இல்ல இது ஃபன் மேட்ச், இது ஃபன் மேட்ச் மிஸ், இது ஃபன் மேட்ச். இது எப்படின்னா, இந்த மேட்ச் வந்து எப்படின்னா வந்து ஸ்பேஸ் க்ரூ வந்து இருப்பாங்க 3 பேர், ஓகேங்களா? ஹைபோடெசிஸ் வந்து 5 பேரு, 2 அண்டர்டேக்கர். இதுல வந்து என்னன்னா, ஓட்டிங் டைம் ஏன் கம்மியா இருக்கு? இதுல வந்து என்னன்னா, இப்போ 5 ஹைபோடெனிஸ்ட் இருக்காங்கல்ல, 5 ஹைபோடெனிஸ்ட்ல 3 பேர் வந்து 3 ஸ்பேஸ் க்ரூ வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. மிச்சம் 2 பேரு டீம், மிச்சம் இருக்க 2 பேர் ஹைபோடெனிஸ்ட் வந்து, ஓகேங்களா? மிச்சம் இருக்க இப்போ என்ன அதுக்குள்ள முடிய போகுது. வளர்றனே இப்போ மிச்சம் 2 பேரு டீம், ஒரு டீம் எல்லாருமே டீமோ சேர்ந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கணும், அவ்வளவுதான். இது என்ன சொல்றதுக்குள்ள எல்லாமே முடியுது. யார் யார சூஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க. அது இல்லாம கேக்குறேன், யார் அந்த ஹைபோடெனிஸ்ட் 5 பேருமே போடுங்க, மெசேஜ்ல போடுங்க, நானுக்கு போடுங்க. ஹைபோடெனிஸ்ட் ஃபர்ஸ்ட் 5 பேர் போடுங்க. ஹிப்னாட்டிஸ்ட் யாருன்னு சொல்லுங்க. அவங்க தனித்தனியா ஒரு ஆளை புடிச்சுங்க. சரி, இல்லனா நானா ஹிப்னாட்டிஸ்ட் வேணா ப்ரோ, ஹிப்னாட்டிஸ்ட் வேணா, நானே சொல்றேன். ஸ்பேஸ் க்ரூ எல்லாம் போடலாம், ஏன்னா ஸ்பேஸ் க்ரூ 3 பேர் தானே இருப்போம். சரி போடுங்க. ஐயோ ஸ்பேஸ் க்ரூ 3 இல்ல 4 இருக்கும். இம்போஸ்டரே 1 தான் வச்சிருக்க. நான் ஒருத்தன் தான் இம்போஸ்டர் வந்திருக்கேன், என் கூட யாருமே வரல. ஒரு இம்போஸ்டர் தான் வந்திருக்கா? சிச்சோ,
ஆமா நான் மட்டும்தான் இம்போஸ்டர் அதுதானே சொன்னேன். மேல மேக்ஸிமம் இம்போஸ்டர் பாருங்க, அவரு bait. நீ தனி டீமா ஆடு ப்ரோ. 4 இக்னாண்டிஸ் 4 பேர் எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான். சரி நான் அடிக்கிறேன் பிரச்சனை இல்ல. ஓகே, என்ன யாரு இப்போ என்ன யாரு எடுத்துக்கிறீங்க? என்ன யாரு எடுத்துக்கிறீங்க? ஏன் முடிய போகுதுங்க அடுத்த மீட்டிங். ஐயோ ப்ரோ கரெக்டா கம்யூனிகேஷன் வேணும் ப்ரோ. நான் ரெட் கூட போற ஒரு மீட்டிங் போடுங்க. இன்னொரு மீட்டிங் போடுங்க. பத்தல இன்னொரு மீட்டிங். வோட்டிங் டைம் ஒரு மீட்டிங் போடுங்க. ஒண்ணு முடிவுக்கு வாங்க ப்ரோ. சரி ஃபர்ஸ்ட் என்ன யார் எடுத்துக்கிறீங்க ப்ரோ? நீங்க என்ன ரோல்? ப்ளூ கலர் நீங்க என்ன ரோல்? மிஸ் நீங்க என்ன ரோல்? சியானா பிரவுன். ஓகே ஓகே அடுத்து நெக்ஸ்ட். அடுத்து இன்னொரு ஸ்பேஸ் ப்ரோ யாருப்பா? வேற ஸ்பேஸ் ப்ரோ. பர்பிள் ப்ளூ பர்பிள் ப்ளூவும் பர்பிளும் ஓகேவா? நெக்ஸ்ட் யாரு? டிராகோ யாரு? நான் போறேன் ப்ரோ. நான் போறேன். ப்ளூ கலர் உங்களுக்கு பர்பிள். ரெட் டிராகோ ரெட் பிங்க். ரெட் பிங்க் ப்ளூ பர்பிள் ஓகேவா? ப்ளூ பர்பிள் சியான். யார் யார் உங்க டீமோ அவங்கள மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க டீம் வச்ச மட்டும். ஆமா ஆமா சியான் பிரவுன் ப்ரோ. சியான் ப்ரோ உனக்கு பிரவுன். ரெட் பர்பிள். சியான் பிரவுன் பர்பிள் ப்ளூ. அதுக்கப்புறம் வந்து ரெட் பிங்க். மீதி ஒருத்தர் இருப்பாங்களே எப்படி நீங்க பார்த்தா மைக் ஆன் பண்ணி அவங்க கிட்ட பேச முடியுமா? மிஸ் கிட்ட பேச முடியுமா? அவங்களுக்கு புரிய வைங்க. உங்களுக்கு தெரியும்ல. ப்ரோ வா ப்ரோ. இது வந்து சிம்பிளா சொல்லலாம். எல்லாரும் ரெண்டு பேரு டிஓவா இருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டு பேரு டிஓவா இருப்பாங்க. கம்யூனிகேஷன் வந்து இம்போஸ்டர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆஃப் பண்ண உடனே என்னத்துக்கு இப்ப ரேங்க் போட்டீங்க? புரியலையா? I8 மிஸ் மேட்சா? எதுவும் பண்ண முடியாது. நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் வந்து இம்போஸ்டர் வந்து ஆஃப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆஃப் பண்ண உடனே எல்லாருமே வந்து ரெண்டு பேரா இருப்பாங்கல்ல டீம் வச்சா, மத்த எல்லாரையுமே போய் கில் பண்ணணும். கில் பண்ணி சாவடிக்கணும்.